Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 2000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பாக செய்தியாளர் நரசிம்மகுமாரிடம் கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 15 நாட்களாகவே வினாடிக்கு 200 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பெலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு கடந்த 15 நாட்களாக 200 கனஅடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் நேற்று காலை முதல் நீர்வரத்து சற்று உயரத் தொடங்கிய நிலையில் நேற்று மதியம் 1500 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்தது. படிப்படியாக உயர்ந்த நிலையில் 1500 கனஅடியாகவே தொடர்ந்து இன்று அதிகாலை வரை நீடித்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மேலும் நீர்வரத்து உயர்ந்து தற்போதைய நிலவர பிரகாரம் 2000 கனஅடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது. தமிழக நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி, கேரட்டி, ஒகேனக்கல், பெலிகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையும் கர்நாடகாவிலிருந்து KRS மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட நீரும் வந்ததன் காரணமாக இந்த நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இதற்கு மேலும் நீர்வரத்து உயர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே தெரிகிறது. காரணம், கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதே அளவில் நீடிப்பதால் அதே அளவு நீர் தான் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் மத்திய நீர்வள அதிகாரிகள் நீர்வரத்து நிலவரங்கள் குறித்து உடனுக்குடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தீவிர கண்காணிப்பு பணியும் மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.